இந்த 26ல யார் தலைமை யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் தரேன். நீங்க தம்ப்நெயில கூட வைங்க, ஒர்த்தா இருக்கும். தாவேகா கூட்டணி தான் போகுது. அந்த கூட்டணி தாவேகா தலைமையிலான கூட்டணி. விஜய் சார முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்கக்கூடிய கூட்டணி. அதுக்கு இன்னைக்கே பல கட்சிகள் தயாரா இருக்கு. நீங்க அது வந்து திமுக கேம்ப்ல இருக்கிற கட்சிகளா, இல்ல திமுக எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளா, இல்ல எந்த கூட்டணிக்குள்ளும் போகாம இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளான்றது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு அது லீக் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த கூட்டணியில் அஇஅதிமுக இருக்கும். அது வந்து எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுகவா, இல்ல ஃபேக்ஷனா பிரிஞ்சு இருக்கிற அஇஅதிமுகவான்றது காலம் பதில் சொல்லும். அந்த அஇஅதிமுகவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. அந்த வாக்கு சதவீத தோல்வி தான் வந்து 2021 அஇஅதிமுக தோல்விக்கு காரணம். 3% தான் தோக்குறாங்க. 3% டிடி தினம் எடுத்துன்னு போயிட்டார் அந்த பக்கம். அந்த 3% உள்ள இருந்ததுன்னா மதுரை தேனி பெல்ட்ல வந்து விழுந்த வீழ்ச்சி சரியா இருக்கும், ஈக்குவலைஸ் ஆயிருக்கும். 100 சீட்ல வந்து நின்று வந்திருக்கும். அந்த நடந்திருக்க வேண்டிய மேஜிக்கை மிஸ் பண்ணாங்க அஇஅதிமுக. அந்த மாதிரியான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய தலைவர்கள் அரவணைச்சு கொண்டு தாவேக்கா ஒரு கூட்டணி போவோம். அந்த கூட்டணி தயாராக உள்ளது. எந்தெந்த தலைவர்கள் பேசுறாங்கன்ற கூட இன்ஃபர்மேஷன் இருக்கு, பட் நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய மெகா கூட்டணி அங்க தயாரா இருக்கு. ஆனா அதுல வந்து நீங்க வந்து டெல்லியில இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளாகவும் உண்டு. இவ்வளவுதான் ஹிண்ட்.